ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பழத்தோலை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பழத்தை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாமே அதோட மகத்துவங்களை பற்றி பேசிக்கிட்டே போகலாங்க. இந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் ஆரம்பித்து ஆரோக்கியம் வரைக்கும் பல நன்மைகளை நம்மளுக்கு அள்ளித்தருது. ஆனால் இன்றைக்கி நமக்கு பழத்தம் சாப்பிட்டுட்டு வேண்டான்னு தூக்கி போடுற அந்த வாழைப்பழத்தோலை வச்சு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம செல்ல குட்டிகளுக்கான ஒரு உரங்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாழைப்பழத்தோலை 4 மெத்தடாக நம்ம யூஸ் பண்ணலாங்க. அது என்னென்ன, எந்த ரேஷியோவில், எப்படி, எந்த விதத்தில் கொடுக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாழைப்பழத்தோலில் பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி சத்துக்கள் அதிகமான அளவுக்கு இருக்குது. பொட்டாசியம் சத்து தண்டுகளினோட வலிமைகளை அதிகப்படுத்தும். நோய் தாக்குதல்ல இருந்து செடிகளை பாதுகாக்கும். செடிகள் பூக்கள் திறமை அதிகப்படுத்தும். நிறைய பேர் முட்டு வைக்கிறது இல்லை, பூக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ரெமனி பொட்டாசியம் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பொட்டாசியம் காய்கறியோட குவாலிட்டியை அதிகரிக்கும். அதாவது காய்கறிகள் நல்லா பெருசாகவும் பளபளப்பாகவும் காய்க்கும். பூச்செடிகளுக்கு கொடுக்கும்போது பூக்கள் பெருசாகவும் பிரைட்டாகவும் பூக்கும். பாஸ்பரஸ் வேர்களுக்கான வலிமையும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். வேர்கள் நல்லா இருந்தால் தானங்க செடிகள் செழிப்பாக வளரும். அது மட்டும் இல்லாமல் கால்சியம் பூ பிஞ்சுகள் உதிராமல் இருக்கவும் தண்டுகள் வலிமையாக வளரவும் உதவி செய்யும். முதல்ல பனானா பீல் லிக்விட் ஃபெர்டிலைசர் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதாவது நீர் உரமாக எப்படி இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு வாழைப்பழத்தோலை முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த வெரைட்டி பழத்தோல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண தோலை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டுட்டு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. வீட்டு யூஸுக்காக வச்சுருக்க பாத்திரத்தில் போடாதீங்க. ஒரு வேளை மறந்துட்டீங்க 3 நாள் 4 நாள் ஆகிட்டு அப்படின்னா ரொம்ப பேட் ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த பாத்திரத்தை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். 2 பழத்தோலுக்கு 1/4 லிட்டரு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே எவ்வளோ பழத்தோல் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நிறைய பழத்தோல் எடுக்கிறனால நான் தண்ணி அதிகமாகவே போட்டுக்கிறேன். இது ஒரு பாட்டிலில் நீங்கள் போட்டதுக்கப்புறமா நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு நிழலான பகுதியில் வச்சுருங்க. மூடி தான் வைக்கணும், ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. இதை 7 நாள் வரைக்கும் கூட மூடி வச்சு பயன்படுத்தலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 3ஆவது நாளே பேட் ஸ்மெல்ல அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் போட்டுட்டு நல்லா டெய்லியும் அதை குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்மெல் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் 7 நாள் கூட வச்சு அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரிசல்ட் இதை விட சீக்கிரமாகவே தெரியும். ஆனால் நான் ஒரு 3 நாள் 4 நாள் வச்சு தாங்க யூஸ் பண்ணுவேன். இதை 3ஆவது நாள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மேலே எல்லாம் நுர வச்சு அப்படியே இதாகவே நொதிக்க ஆரம்பிச்சு இருக்கும். அந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பழத்தில் எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. அந்த பழத்தோட ஸ்மெல் தான் அதில் இருக்கும். இந்த 2 டேஸை நம்ம ஊற வச்ச இதை எந்த ரேஸில் எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பெரிய பக்கெட்டில் நல்லா மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி கையால் நல்லா நீங்கள் என்ன பண்ணணும்னா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். ஏன்னா இது கூட நம்ம நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கையால் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட 5 மடங்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறமா செடிகளுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இல்லை 5 மடங்கு அல்லது 6 மடங்கு தண்ணி கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட கம்மியாக நீங்கள் தண்ணி போட்டு யூஸ் பண்ணிடாதீங்க. இலைகளோட நுனிகள் கருக ஆரம்பிச்சோம். அதனால் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு எந்தெந்த செடிகளுக்கு எந்தெந்த விதத்தில் கொடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த நீர் உரத்தை எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுக்கலாங்க. முக்கியமாக ரோஜா செடிகளுக்கு உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மேல் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த நீரை கொடுக்கணும். மண் இறுக்கமாக இருந்தது அப்படின்னா இந்த உரத்தோட கசடெல்லாம் மேலேயே தங்கிடும். அதில் ஃபங்கஸ் வர வாய்ப்பு இருக்குது. மண் நல்லா ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். இதில் இருக்க தோலை நீங்கள் வடிகட்ட தேவையில்லைங்க. தோலோடு சேர்த்து நம்ம அப்படியே ஊற்றிக்கிறலாம். இந்த தோலெல்லாம் அந்த தண்ணியில் நல்லா ஊறினதுனால அந்த நம்ம இப்போ ஊற்றுற தண்ணினால் அந்த செடிகளுக்கு எந்த ஒரு எறும்பு பாதிப்பும் வராது. முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம செடிகளில் நம்ம தொட்டிகளில் தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி கீழே இறங்காமல் தேங்கி இருந்தாலும் அல்லது நம்மளோட அந்த மண் கலவைகளை எப்போதும் ஈரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபங்கஸ் அதிகமாகவே அட்டாக் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேட் ஸ்மெல்லும் அதில் இருந்து வரும். உங்கள்கிட்ட 10 அல்லது 12 இன்ச்சு அளவுக்கு தொட்டி இருந்தது அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி கொடுத்துக்கோங்க. இது எனக்கு சின்ன தொட்டின்றதுனால நான் கொஞ்சம் அளவுக்கு தேவையான அந்த செடிக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி கொடுக்குறேன். காலையிலே வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற்றிடுங்க. அதே மாதிரி நீங்கள் செம்பருத்தி செடிகளுக்கும் கொடுக்கலாம். அந்த செடிகளுக்கு கொடுக்கும்போது மண் நல்லா ட்ரையாக கையில் எடுத்து
உதுக்கும் போது புது உதுன்னு நல்லா இருக்கணும். சில பேர் வந்துட்டு ட்ரம்முலலாம் வச்சுருப்பீங்க, அப்போ 2 கப் அளவுக்கு கூட நீங்கள் ஊற்றிக்கிடலாம். அதே மாதிரி மல்லிகைப்பூ செடிகளுக்கும் வந்து ஊற்றிக்கிடலாம். இந்த மாதிரி நீர் உரத்தை வந்துட்டு சம்மரில் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். சம்மரில் முக்கியமாக இந்த லீஃபுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டு கீழேயுமே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. குறிப்பாக இனி மார்ச், இப்போ பிப்ரவரியிலே ஸ்டார்ட் ஆகிட்டு மார்ச் மே வரைக்கும் அடிக்கிற வெயில்களை வந்துட்டு நீங்கள் வெறும் நீர் உரமாக கொடுக்கறது பதிலாக இந்த மாதிரியான உரங்களை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். எங்களுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது 2வது ஸ்டெப்பு பார்க்கலாம். ட்ரையாக பவுடர் ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத மழை காலத்தில் எப்போயுமே தொட்டி மண் வந்துட்டு ரொம்பவே ஈரமாக தான் இருக்கும். டெய்லி வந்துட்டு நம்மளால் வாட்டர் கொடுக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரியான சமயங்களில் இந்த மாதிரியான ட்ரை பவுடர்களை வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். பழத்தோலை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா இது போல் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணலை, தோல் வந்துட்டு ரொம்ப லேசாக இருந்ததுனால நான் வெயிலில் காய வச்சிட்டேன். எந்த ஒரு ஈரமும் இல்லாமல் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாங்க. சும்மா தரின்னு அடித்தா கூட போதும். பழத்தோல் நல்லா காஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே அரைஞ்சிரும். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா பழமும் நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுவோம். அவ்வளோத்தையும் வந்துட்டு நம்ம செடிகளுக்கு கொடுக்கவும் முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதே மாதிரி அரைச்சி பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மழைக்காலங்களில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை இனி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செடிகளுக்கு கொண்டு போய் நம்ம போடலாம். அதை எப்படி போடணும்னா இப்படியே எடுத்துக்கொண்டு நம்ம போடக்கூடாது. செடிகளை மேல் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் போல் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம போட்டு கொடுக்கலாம். மாங்கி செடி, மல்லிகைப்பூ செடி எல்லா செடிகளுக்குமே வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்துட்டு இதோட வெங்காயத்தோல் அண்டு முட்டைத்தோல் 2யுமே சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வாழைப்பழத்தோலோட சேர்த்து. இந்த உரம் நீங்கள் வந்துட்டு கொடுக்கும் போது செடியோட மண் வந்து ஈரப்பதமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்துட்டு கொடுக்க வேண்டாம். இல்லை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடியே மண் வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உரத்தை கொடுத்துட்டு நீங்கள் தண்ணி வந்துட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் இதோட சத்துக்கள்லாம் பிரேக் டவுன் ஆகி ஆக்டிவேஷன் ஆகும். இந்த உரம் வந்துட்டு பழங்களுக்குரிய செடிகளுக்கும் எல்லா விதமான செடிகளுக்குமே நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பழத்தோலை வந்துட்டு ஊற வச்சியோ இல்லை பவுடர் பண்ணியோ போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நான் சொல்கிற இன்னொரு மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பழத்தோலை நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மேல் மண்ணை வந்துட்டு மேலே நல்லா தள்ளிட்டு நீங்கள் பழத்தோலை என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே வச்சு இந்த மேல் மண்ணை மூடிடுங்க. தொட்டியோட சைடில் தான் வச்சுருக்கேன், நல்லா பாருங்கள். சைடில் வச்சு இந்த மாதிரி மூடிடுங்க. பழத்தோலை வந்துட்டு நம்ம காய வைக்காமல் கூட நம்ம செடிகளுக்கு போடலாம். ஆனால் அப்படி போடும்போது நம்ம செடிகளில் நிறைய எறும்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி காய வச்சு நீங்கள் போடுறதாங்க நல்லது. நீங்கள் இதை 1 மாதம் கழித்து நீங்கள் இந்த தோல் போட்ட இடத்த நீங்கள் தோண்டி பார்த்தீங்க அப்படின்னா தோல் போட்ட அடையாளமே அதில் இருக்காது. அப்படியே கம்போஸ்ட் மாதிரி ஆகி நல்ல உரம் மாதிரி மாறிடும் கருப்பாக. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மண் நான் செடிகளுக்கு உரங்கள் போட்டு இந்த மாதிரி கருத்து இருக்குது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த வாழைப்பழத்தோலை போடுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் போட்டுட்டு மண்ணை மாத்திரம் மேலே மூடாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதை மேல் மண்ணை மூடி விட்டுருங்க. இப்போ 4வது மெத்தடு என்சைம் யூஸ் பண்ணுறது. இந்த பழத்தோல்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. இது ரெடி ஆகிறதுக்கு 3 to 6 மாதம் கூட ஆகுங்க. நான் போட்டு இது 1 மாதம்தான் ஆகுது, இன்னும் இது ரெடி ஆகலை. வாரத்துக்கு 1 நாள் இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமாட்டு திரும்பவும் மறுபடியும் மூடி வச்சிடணும். இந்த என்சைம் ரெடியான உடனேயே 1 ஸ்பூன் எடுத்துட்டு 1 லிட்டர் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம், வேர்களுக்கும் ஊற்றலாம். இந்த என்சைம் ரெடி ஆனதுக்கப்புறமா இதோட டீட்டெயில் வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். செடிகளுக்கு செலவே இல்லாத அமிர்தமான உரங்களை பற்றி நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். மழைக்காலத்தில் பவுடர் உரமும் வெயில் காலத்தில் நீர் உரமாகவும் ரெடி பண்ணது எப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் செடிகளுக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நாளைக்கு 1 முறை கொடுத்தாலே போதுமானது. இந்த தகவல் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களோட இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.